பொறுமைன்னா என்ன? பொறுமைன்னா நம்ம ஒண்ணு விளங்கி வச்சிருக்கோம். யாராவது அடிச்சா வாங்கிக்கிறது, அது அமைதியா இருக்கிறது, யாராவது திட்டினா ஏத்துக்கிறது, அதுக்கு பேரெல்லாம் பொறுமை இல்லை சார். பொறுமை அப்படின்னு சொன்னா தேங்காய் மரத்தை நம்ம நட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னா அது எப்ப காய் காய்க்கும்? வாழை மரத்தை நட்டு வச்சோம்னா அது எப்ப நமக்கு வாழைக்காய் தரும்? ஒண்ணுக்கு டியூரேஷன்ஸ் உண்டு. ஒரு பெண்ணு குழந்தை உண்டாயிருக்க 10 மாசம். சரி, நமக்கு எதெல்லாம் தெரிகிறதோ புள்ள 10 மாசம் கழிச்சு வரும். தென்னை மரம் 5 வருஷம் கழிச்சு தேங்காய் காய்க்கும், மாமரம் 5 வருஷம் கழிச்சு காய்க்கும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம், பொறுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படித்தானே? பெருமானார் சொன்னாங்க, சபுர்னா என்ன தெரியுமா? நீ தெரியாத விஷயத்தில் பொறுப்பதுன்னாங்க. இது 1 வருஷம் கழிச்சு வருங்க, 10 மாசம் கழிச்சு வருவன பொறுக்கிறல்ல, அதை கொண்டாடுறல்ல, அந்த அம்மாக்கு வலிக்கிறத நீ சிரிக்கிறல்ல. பெருமானார் சொன்னாங்க, சபுர் அப்படின்னா என்ன? நாள் பூரா இந்த வண்டிய மாடா எடுக்கிறேன், கிடைக்கிற கூலியோ என் குடும்பத்துக்கு அறவை. அதோ பாருங்க ரிக்ஷாக்காரன் நிம்மதியா தூங்குறான், வேலையும் சுலபம், கூலியும் அதிகம். அவன் பாடு தேவலாமா? இந்த ரிக்ஷா தொழில் பத்தி நீ என்ன நினைக்கிற? உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காவா? நீங்க வேற ஏமா வயிற்றுல கிளப்புறீங்க? மிதிக்கிற ஒவ்வொரு மிதிக்கும் ஒவ்வொரு நரம்பு புடைக்குது தெரியுமா? அப்படி நாள் பூரா மிதிச்சா கூட 5 ரூபா காசுக்கு அவஸ்தைப்பட வேண்டியது இருக்கு. டாக்ஸி தொழில் இருக்கே, அவன் பாடி எவ்வளவோ பரவாயில்ல. டாக்ஸி தொழில நீங்க நிறைய சம்பாதிக்கிறதா சொல்றாங்களே. அதையாமா கேக்குறீங்க? இப்ப யாருமா டாக்ஸில ஏறா? எங்க பாடு இருக்கே, நிரந்தரம் இல்லாத குழப்பமா, நிரந்தரம் இல்லாத குழப்பம். அப்படி ஒரு பஸ் டிரைவரா போயிருந்தாலும் பரவாயில்ல, ஆள் ஏறுதோ இல்லையோ மாசம் முடிஞ்சா தொலையா சம்பளம் வாங்கிடுறாங்க. அவங்க பாடு தேவலாமா? என்னம்மா தொழில், நாம எவ்வளவுதான் கவனிச்சு ஓட்டினாலும் விதி முடிஞ்சவன் குறுக்க வந்து வந்துடுறான். கேசுன்னு எங்களை மாட்டிடுறாங்க. இது ஒரு பொழப்பா? அங்க பாருங்க, அப்படி ஒரு கட்டவுண்ட் எடுத்து பொழைச்சிடலாம். அவன் பாடு தேவலம்மா.